இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு போர்டு மூலிமா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் டைலரிங்கை பற்றி எப்படி இருக்கணும், டைலரிங்கில் நீங்கள் எப்படிலாம் கற்றுக்கிட்டு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன விளக்கங்கள் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். ஏன்னா எதுக்குன்னா என்கிட்ட அன்றாட ஃபோன் மூலிமா தொடர்பு கொள்கிறவங்க அனைவருமே சில விஷயங்களை தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து அதே மாதிரி உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். சரி செய்து கொண்டால் மட்டும்தான் வெற்றியாளராக மாற முடியும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் சில விஷயங்களை எழுதியிருப்பேன். இது எதுக்குன்னா டைலரிங் வந்து கற்றுக்கிறவங்க எப்படி இருக்கணும். இப்போ டைலரிங் ஏற்கனவே வீட்டில் செய்கிறவங்க, கடை வச்சுருக்கவங்க ஓரளவுக்கு தொழில் தெரிஞ்சவங்கள தான் இருக்கணும். வீட்டில் தைக்கிறவங்க பெரும்பாலும் வந்து இது ஏதோ ஒரு பொழுதுபோக்காக உள்ள விஷயமா செய்கிறாங்க. இது எப்படி வந்து டைலரிங்கில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பர்ஃபார்மன்ஸாக வச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய விஷயத்தை கொடுக்கும் இந்த டைலரிங். அதனால் இப்போ நான் ஒவ்வொரு விஷயமா சொல்ல போகிறேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு பார்த்துங்க. இருந்தால் மட்டும்தான் டைலரிங்கில் வெற்றியாளராக ஆக முடியும். என்னென்னா இந்த டைலரிங்க்கு வர்றவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு சில பேர் வந்து கணவனை இழந்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அது மாதிரி ஏதாவது வந்து நம்ம வீட்டில் தைச்சி நம்மளால் வந்து ஒரு பிரயோஜனமாக கணவனுக்கு துணையாகவும் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு உள்ள விஷயத்துக்கும் இதில் தைக்கிறாங்க. அது மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து தைக்கிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் இந்த வேலையை கற்றுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் அந்த அன்றாட செலவுகளுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக சில பேர் வராங்க. ஆனால் ரொம்ப பேர் இதில் வந்து கணவனை இழந்தவங்க தான் அதிகம் பேர் இருக்காங்க. அதிகம் பேர் வந்து இந்த கலையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஏதோ தொழில் பண்ணுறாங்க. தொழில் பண்ணுறதை எப்படி பண்ணால் அதில் ஜெயிக்கலாம், நல்லபடியாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து பெருசாக நீங்கள் வாழ்வதற்கான வழிகள் இருக்குது. அதனால் ஜாக்கெட்டை வெட்டுறதா இருந்தாலும், சுடிதார் வெட்டுறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் ஒரு முறையோடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர் ஆவதற்கு உதவியாக இருக்கும். நான் அந்த தையல் கலை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் பண்ணணும். ஏற்கனவே கற்றுக்கிட்டவங்களும் இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க. இப்போ அதை நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், எல்லோரும் கவனமாக பாருங்கள். முதல்ல வந்து கடவுள் நமஸ்காரம் சொல்லிடுவோம். ஃபஸ்ட்டு தையல் கற்றுக்கொள்ளுதல். தையல் கற்றுக்கொள்கிறத வந்து எப்படி கற்றுக்கணும், கற்றுக்கிறது வந்து தையலை கற்றுக்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக கற்றுக்க போகிறோமா, இல்லை யாருக்காவது பிரயோஜனமாக கற்றுக்க போகிறோமா, இல்லை வீட்டு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுக்காக வாழ்வதற்கான வருமானத்தை ஈட்டுவதற்காக கற்றுக்கலாமா, இல்லை புருஷனுக்கு துணையாக இருக்கிறதுக்காக கற்றுக்கலாமா, இவ்வளோ விஷயத்தை நோக்கி தான் நம்ம இதை கற்றுக்குறோம். அது இந்த தையல்களை கற்றுக்கிறது எதுக்குனாக்கா, வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தையல் கலைக்குள்ளாரே வர்றோம். அது பார்த்திங்கன்னா தையல் கலை வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தொழில். வீட்டுக்குள்ளாரையே உட்கார்ந்து தைக்கக்கூடிய பொருள், யாருடைய தயவும் இல்லாமல் நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த தையல் கலையை கற்றுக்கிறதுக்கு என்னென்ன நம்மளுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் வேணுங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். அதை எல்லாரும் கவனமாக பாருங்கள். தையல் கலைக்கு தேவையான கருவிகள்னால் ஸ்கேலு, கத்திரிக்கோல், இதெல்லாம் வந்து டேப்பு, இன்ச் டேப்பு எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக வச்சுக்கணும். அதுவும் வந்து இந்த 5 ரூபா டேப்பு, இந்த சாதா கம்பெனி உள்ள டேப்புகள்லாம் வாங்கக்கூடாது. வாங்கினா ஒரு குவாலிட்டி உள்ள டேப்பு தான், ஒரு 30 ரூபா உள்ள டேப்புகள் தான் வாங்கணும். வாங்கினா கம்பெனியான விஷயங்கள் தான் இருக்கணும். அது மாதிரி துணி வெட்டுறதுக்கு ஒரு கத்திரிக்கோளும், பேப்பர் வெட்டுறதா இருந்தாலும் அதுக்கு தனி கத்திரிக்கோளும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தேவையான அந்த கருவிகளை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கருவிகளாக யூஸ் பண்ணுங்க. நம்ம முதல்ல வந்து தையலுக்கு கலைக்கு தேவையான கருவிகளை பற்றி நான் சொன்னேன். ஸ்கேல்லேருந்து, டேப்லேருந்து, இன்ச் டேப்லேருந்து, ஸ்டாப்லர்லேருந்து, ஒரு கத்திரிக்கோள் வாங்குறதுலேருந்து எல்லாமே ஒரு தரமான பொருட்களை வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த தையல் கலைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த கலைக்குள்ளே வரும்போது இது மாதிரி தரமான பொருளை வாங்கணுங்கிற மண்டை தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை வந்து பெருசாக உருவாக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தைக்க தெரிந்து கொள்ளுதல். தையலை வந்து தைக்கிறதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணுன்றனாக்கா, ஒரு துணியை எடுத்து நேராக தைக்கிறது, குறுக்கில் தைக்கிறது, கிராஸாக தைக்கிறது, வளைவாக தைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மிஷினில் உட்காந்து நம்ம முதல்ல வந்து பழகணும். எப்படிலாம் தைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாக்கெட் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதில் எப்படி லேராக தைச்சிருக்காங்க, வளைவாக தைச்சிருக்காங்க, கிராஸாக தைச்சிருக்காங்க, அப்புறம் இங்கிற மாதிரி எல்லா தையலும் நீங்கள் வந்து தைச்சி இப்போ மிஷினில் உட்காந்து தைச்சி நீங்கள் பழகணும். பழகும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் தைக்கும் போது பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஜாக்கெட்டுகளை பார்த்துட்டேன், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெளிஞ்சி வளைஞ்சி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கே இல்லாமல் தைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் தைக்கக்கூடாது. தைச்சா வந்து சிறப்பான முறை கிடையாது. ஒரு தையலை போட்டு நேரானா நேர் போடணும், வளைவுனா வளைவாக இருக்கணும்.
பெண்டுனா பெண்டாக இருக்கணும், கிராஸ்னா கிராஸாக இருக்கணும். ஒரு இடத்துல கட்டு கட்டுறோம்னா கட்டு கட்டுறது எப்படி கட்டுறது அப்படிங்கிறத ஒரு ஏற்கனவே தச்ச ஜாக்கெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் எல்லா விவரங்களும் இருக்கும். அதே மாதிரியே நீங்கள் தைக்கணும். ஆனால் ரொம்ப பெண்கள் வந்து அது மாதிரி தைக்கிறது இல்லை. அது மாதிரி ஆண்கள்கிட்ட கொடுத்தா வந்து சிறப்பாக தைக்கிறாங்கன்னு தான் எல்லாருடைய கருத்துக்கள். எதுக்கு ஆண்கள் வந்து தையலில் வந்து இவ்வளோ தூரம் சிறப்பாக இருக்காங்கன்னா அந்த வீவ் தெரியுது. அந்த வீவ் வந்து அவங்க தச்சு அதே மாதிரி தைக்கிறாங்க. ஆனால் அந்த கொள்கையிலிருந்து ஆண்கள் மாறுவதே இல்லை. பெண்கள் ஏதோ ஒரு ஜாக்கெட்டை தைக்கணும், தச்சு உள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தைக்கிறாங்க. அந்த மாதிரி முறையில் தைக்கவே கூடாது. தைச்சா வந்து சிறப்பான முறையே கிடையாது. அவர் தையலை தைக்கிறதுக்கு இப்படிலாம் தைக்கணுங்கிற ஒரு முறையை வந்து நீங்கள் சிறப்பான முறையில் கற்றுக்கணும். அதுக்கு அடுத்தது தையல் கலைக்கு தேவையான துணிகளை பற்றி விவரம் தெரிந்து கொள்ளுதல். இப்போ வந்து துணி வந்து சில பெண்களுக்கு வந்து யார் எப்படி கொடுக்குறாங்கிற துணியை பற்றியே சில பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எதுக்குன்னா நேர் பாகம் எது, குறுக்கு பாகம் எது, கிராஸ் பாகம் எவ்வளோ கிராஸாக இருந்தால் எப்படி இருக்கும், நேராக இருந்தால் எப்படி இருக்கும், குறுக்காக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு துணி என்ன அகலம் இருக்கும், துணியோட வியூஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு துணி வந்து எவ்வளோ 36 இன்ச்சு அகலம் இருக்கணுமா, 60 இன்ச்சு அகலம் இருக்கணுமா, இதெல்லாம் தெரிஞ்சு கஸ்டமர்கிட்ட துணி கொண்டு வந்தோடனே இந்த துணி உங்களுக்கு பத்தாது இவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு வந்து தையல் கலை பழக வரும்போதே இதெல்லாம் இவ்வளோ விரோதத்தை தெரிஞ்சுக்கணும். எதை தைச்சிட்டோம், ஜாக்கெட்டை தைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் எல்லாருமே பண்ணுறீங்க. அது பண்ணக்கூடாது. எல்லா விவரமும் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து இந்த கஸ்டமருக்கு போதும், 80 பாயிண்டில் உங்களுக்கு தைச்சிடலாம், 60 பாயிண்டில் தைச்சிடலாம், 1 மீட்டரில் தைச்சிடலாம், 1:20 தைக்கலாம் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஜாக்கெட் வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அதுலேயும் உங்களுக்கு பணம் வந்து எவ்வளவோ சேவ் ஆகும். அதனால் நேர் கட்டிங் எப்படி, நேரில் வந்து வெட்டினா எப்படி இருக்கும், குறுக்கில் வெட்டினா எப்படி இருக்கும், கிராஸில் வெட்டினா எப்படி இருக்கும், இதெல்லாம் தப்பு பண்ணாமல் நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறத நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தான் சிறப்பான முறையில் வந்து டைலரிங்கில் வந்து நீங்கள் பெரிய ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இதுவும் தையல் கலைக்கு முக்கியமான பங்கு வகிக்கும். அதுக்கடுத்து தையல் கலையை ஆர்வமாக கற்றுக்கொள்ளுதல். தையல் கலையை ஆர்வமாக எப்படி கற்றுக்கணும், ஆர்வமானாக்க தையல் கலையை ஆர்வமாக கற்றுக்கொள்ளுதல். இப்போ இந்த தையல் கலையை கற்றுக்கொள்ளுதல், தையல் கலைக்கு தேவையான கருவிகள், தையல் தைக்க தெரிந்து கொள்ளுதல், தையல் கலைக்கு தேவையான துணிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தையல் கலையை எப்படி ஆர்வமாக நம்ம கற்றுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து ஒரு பொழுதுபோக்காக கற்றுக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வருமானம்னு சொல்லி தைக்கக்கூடியவங்க சில பேர் இருக்காங்க. சில பேர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து தைக்கக்கூடியவங்க இருப்பாங்க. சில பேர் கடை வச்சுக்கிட்டு கடை நடத்துகிறவங்களும் இருக்காங்க. இவங்கெல்லாம் சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோற்று போயிடுறாங்க. எதுக்காக காரணம்னு சொல்கிறேன்னாக்கா இதை வந்து நம்ம வந்து ஒரு முறையோடு செஞ்சுட்டோம்னா தப்பிச்சிருவோம். முறை இல்லாமல் ஏதோ தானோன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குதுனாக்கா தையல் கலையை கற்றுக்கிட்டும் கடைசியில் ஜெயிக்க முடியாமல் அவங்க வந்து சரியான முறையில் வந்து அதை தைச்சி பழகிடணும், எப்படியாவது நல்ல ஆளுகள்கிட்ட போய் பண்ணிடணும், நல்ல விஷயமா அதை நல்லபடியாக நம்ம வந்து தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இல்லாமல் ஏதோ தானோன்னு தைக்கிறது. அப்படி கற்றுக்கிறது சரியான முறையே இல்லை. அதுக்காக தான் தையல் கலையை நல்ல ஆர்வமாக இதுக்கு சொன்னாங்க. நீங்கள் தச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பெரிய கடைக்குள்ளே போனீங்கன்னா சில மர்மங்கள்லாம் இருக்கும். ஒரு பெரிய கடையோ ஒரு தையல் கடையில் வீட்டில் தைக்கிறவங்க வந்து வீட்டில் தைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து அவ்வளோ சிறப்பான முறையில் இருக்காது. ஒரு கடைக்குள்ளே போய் நீ கற்றுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கடையில் போய் ஒரு உருப்படியை தைச்சி பார்க்கணும். அவங்கள்ட்ட வேலையை கேட்டு நான் வேலை செய்கிறேன் சார், 2 நாள் வேலை பார்க்குறேன், 1 வாரம் வேலை பார்க்குறேன் சார், தைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கடைக்குள்ளே சில மர்மங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த கடைக்குள்ளே எப்படிலாம் தைக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தையல் கலையில் இன்னொரு ஆர்வத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் தைக்கிறதுக்கும் கடையில் தைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி தைக்கிற ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாகும். தையல் கலையில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு ஆர்வத்தை ஏற்படுத்தி தையல் கலையில் இன்னும் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங்காக தைக்கிறதுக்குள்ள விஷயத்துக்குள்ளே போவோம். அதனால் தைக்கிறதுக்கும் இந்த தையல் கலையை ஏதோன்னு பண்ணுறதுக்கு இந்த கலைக்குள்ளே வராதிங்க. நல்லபடியாக பண்ணி நல்லபடியாக மக்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த கலை வந்து உங்களை வாழ வைக்கும். அதுதான் என்னுடைய நல்ல வாக்குமூலம். எதுக்கு சொல்கிறேனாக்க இது ஒரு நல்ல விசேஷத்துக்கு நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, ஒரு திருவிழாவுக்கு இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட நல்ல முறையில் இதை தைச்சி கொடுக்கணுங்கிறதுக்கு நம்மளும் நல்ல முறையில் நம்ம பிள்ளைகளை மட்டும் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், நல்லா டியூஷன் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். அதனால் பெரிய கடைகளில் போய் இல்லை தெரிந்த டைலரிங்கில் பெருசாக உள்ளவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பார்த்து அவங்க எப்படி தைக்கிறாங்கலாம் பார்த்து எப்படி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை மாதிரியே நம்மளும் தச்சு பழகி நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கணுங்கிற முறையில் தச்சு கொடுத்தீங்கன்னா இந்த கலை வந்து உங்களை வாழ வைக்கும். கடைசியாக அந்த கலையை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன்.
ஏன் கஷ்டப்படுறீங்க, ஏன் வந்து இதில் வெல்ல முடியாமல் தவதாயப்படுறீங்கிறத நான் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். இன்னைக்கு முதல் பாகத்தை நான் போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்கெட் அளவெடுக்கும் பொம்மைகள் மூலமாக அளவெடுக்கும் முறை 2வது பார்ட்டு, 3வது பார்ட்டு சுடிதார் அளவெடுக்கும் முறை. இப்படி ஒவ்வொரு பார்ட்டும் தினமும் போட போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல வந்து இந்த தையல் கலை இப்படித்தான் இருக்கணுங்கிறத சொல்கிறதுக்காக இந்த இதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் தையல் பாடங்களுக்கு அளவெடுக்க கற்றுக்கொள்ளுதல். இப்போ அளவெடுக்கிறது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எப்படி அளவு ஜாக்கெட்டில் அளவு எப்படி எடுத்து வெட்டுறது, இல்லை அளவு ஜாக்கெட் வந்து அது எத்தனை இன்ச்சு பாடியை கொண்டு கண்டுபிடிக்காமல் வெட்டுறது. அது மாதிரி ஒரு கஸ்டமர் அளவெடுக்க சொன்னாங்கன்னா அளவெடுக்கவே தெரியறதில்ல. எப்படி அளவெடுக்கிறது, என்ன பண்ணுறது, ஒரு ஷோல்டர் அளவெடுத்து சொல்லுங்கனாக்கா ஏதோ நான் தச்சிட்டு இருக்கேன் சார் எனக்கு அளவெடுக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்களாம் ரொம்ப பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து சிறந்த முறையே கிடையாது. அளவெடுக்க தெரிஞ்சிருக்கணும். அளவெடுக்கிறது எப்படி, சுடிதாராக இருந்தாலும் ஜாக்கெட்டாக இருந்தாலும் பேண்டாக இருந்தாலும் சட்டையாக இருந்தாலும் எல்லாமே முறையுடன் அளவெடுக்கணும். முறையுடன் அவங்க உடம்புல எப்படிலாம் அந்த பாகத்தில் வச்சு அளவெடுத்தீங்கன்னா அந்த அளவெடுக்கும் முறை எடுக்கும் போது அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா உங்களை பார்த்தவொடனே சரி நல்ல டெய்லர் போல இருக்குது, நல்லபடியாக அளவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை தயார் பண்ணிக்கணும். ஆனால் அளவெடுக்கும் முறையும் சிறந்த முறை. என்னென்னா அளவெடுக்கும் முறையை வந்து எவ்வளவு துல்லியமாக நீங்கள் அளவெடுக்கிறீங்களோ அந்த அளவெடுக்கும் முறையும் உங்களை காப்பாற்றி பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அளவெடுக்கும் முறையை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த அளவெடுக்கும் முறை எப்படிலாம் அளவெடுத்தால் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு இந்த தையல் கலையில் நீங்கள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் ஒரு 50% நீங்கள் ஜெயிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எடுக்க கற்றுக்கொண்ட பின் சரியான வெட்டு முறையை கற்றுக்கொள்ளுதல். இப்போ அளவெடுத்துட்டோம். அளவெடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அளவெடுக்கவும் தெரியல, வெட்டு முறையும் தெரியல, ரெண்டுமே தெரியாமல் ஏதோ ஜாக்கெட்டை தச்சு ஒரு லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, லூஸாக இருக்குக்கா கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க, டைட்டாக இருக்குது லூஸ் பண்ணி கொடுங்க, இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது முறையோடு வெட்டணும், முறையோடு தைக்கணும், முறையோடு எல்லாமே பண்ணணுங்கிற விஷயத்த யாருமே பண்ணுறதில்ல. ஏதோ ஜாக்கெட்டை 4 மடக்கி போட்டு வெட்டுறாங்க, வெட்டி தான் தச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் பெரும்பாலும் பயிற்சி பண்ண போன இடத்துல அத்தனை பெண்களும் கை பெருசாகவும் ஷோல்டர் சின்னதாகவும் தான் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெட்டும் பயிற்சி வந்து நிச்சயமாக அவங்களை காப்பாற்றாது. அது வந்து சரியான பயிற்சியே இல்லை. அப்போ வாடிக்கையாளருக்கு இன்னமும் நீங்கள் சரியான முறையில் தச்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒழுங்காகவும் வெட்டி கொடுத்து அவர்களை ஆனந்த நிலைக்கு கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. ஏதோ தைக்கிறீங்க, ஏதோ வெட்டுறீங்க, ஏதோ பண்ணுறீங்களே தவிர எப்படியோ 4 வேலை வந்தால் போதுன்னு நினச்சி பண்ணுறீங்க. தான் பிள்ளைய மட்டும் நல்ல வாத்தியார்கிட்ட போய் படிக்க வச்சு நல்ல பதவிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் உங்கள் தொழிலில் ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சிருக்கா, நல்ல விஷயமா அவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு நல்லபடியாக நம்மளை வாழ்க்கையை மாற்றிக்கணுங்கிற எண்ணம் எந்த டைலர் தொழில் பண்ணுற அனைத்து பேருக்கும் வரமாட்டேங்குது. அது வரணும். அது வந்தால் தான் நீங்கள் இந்த கலையில் வந்து முழுமை பெற்று பெரிய விஷயமா இருக்கும். அதை பற்றி பின்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஏன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாததுக்கு என்ன காரணம், அப்படி பண்ணுனா என்ன நடக்கும், அப்படி பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதுவும் வெட்டு முறை முடித்த பிறகு தைக்கும் முறையிலேருந்து இவ்வளோ விஷயத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணணும். பண்ணால் ஜெயிக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறம் தைக்கும் முறையை கற்றுக்கொண்டு வெட்டு முறையும் சரியான முறையில் வெட்டு முறையும் சரியான முறையில் நீங்கள் பண்ண பிறகு ஊக்கு ஐ கட்டுறது, பட்டன்கள் வைக்கிறது, காஜா போடுவது, இதெல்லாம் வந்து ஒரு முறை இருக்குது. இதெல்லாம் எப்படி கரெக்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. அதுவும் சிறப்பான முறையில் கற்றுக்கணும். அதையும் எப்படியோ வச்சு பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து சிறந்த முறை கிடையாது. ஒரு ஜாக்கெட்னா இப்படி தான் ஊக்கு கட்டணும், இப்படி தான் ஐ கட்டணும், சட்டுனா இப்படி தான் பட்டன் வைக்கணும், காஜா போடணும், சுடிதார்னா இப்படிலாம் ஊக்கு வைக்கணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் இருக்குது. நாட்டு இப்படி வைக்கணும், குஞ்சம் இப்படி வைக்கணும், பின்னாடி வந்து டிசைன் இப்படி தான் வைக்கணும், இப்படி தான் லேஸ் வைக்கணும், இப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி சரியான முறையில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது சிறப்பான முறையில் வந்து உங்களை வாழ வைக்கும். ஏதோ தைக்கிறோம், ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்துலேயே நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அது வந்து சிறப்பான முறையே கிடையாது. இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எப்பவுமே முறையுடன் இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். இது வந்து நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்புகள், உங்களை ஒரு படி உயர்த்தி கொண்டே இருக்கும். இதை நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா அதை எப்படி மாற்றிக்கலான்னு கண்டுபிடிங்க. என்னகிட்ட தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஊர்லேயே இருக்கிற பெரிய டைலர்கள்ட்ட போய் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட, உங்களோட முன்னணியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு, அக்கா இதை சொல்லிக் கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, நான் எனக்கு ஒரு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, இது என்னன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா. ஆனால் பெரும்பாலும் டெய்லர்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஏன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை போயிருங்கிறதுக்காக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாரும்
நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை பண்ணி பாருங்க. நிச்சயமாக ஊக்கு கட்டுறதா இருந்தாலும், பட்டன் கட்டுறதா இருந்தாலும், ஐ கட்டுறதா இருந்தாலும், ஒரு நாட்டு வைக்கிறதா இருந்தாலும், ஒரு லேஸ் வைக்கிறதா இருந்தாலும், இப்படித்தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்கு. அந்த முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எந்தெந்த கஸ்டமருக்கு எப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அது பிரகாரம் நீங்க கட்டினீங்கன்னா ஜெயிச்சலாம். ஒருத்தர் ஊக்கு இந்த பக்கம் வைப்பாங்க. இப்போ சென்னை வேற மாதிரி சில டவுன் சிட்டிலாம் ஊக்கு அந்த பக்கம் வைப்பாங்க, மாற்றி வைப்பாங்க, ஐயை மாற்றி வைப்பாங்க. இப்படிலாம் ஜாக்கெட் வரும். அப்போ எல்லா ஜாக்கெட்டுமே அப்படி தான் இருக்குங்கிற அந்த முறையை கற்றுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அதனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் வந்து ஜாக்கெட்டுகள் போடுறாங்க, சுடிதார் போடுறாங்க. அந்த முறையை தெரிந்து கொண்டு நீங்கள் வெட்டு முறை கற்றுக்கொண்டு எல்லாமே பண்ண பிறகு இந்த காஜா பட்டன் கட்டக்கூடிய, ஊக்கு கட்டக்கூடிய விஷயத்தையும் முறையுடன் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த ஜாக்கெட் வந்து ஜாக்கெட் சுடிதார் நீங்கள் தைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வெற்றி பெறும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இறுதியாக அயனிங் முறையில் துணிகளை வாடிக்கையாளர்களுக்கு எப்படி கொடுப்பது என்று முறையாக கற்றுக்கொள்ளுதல். இப்போ எல்லாம் வெட்டிட்டோம், தச்சிட்டோம், முறையாக எல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அயன் பண்ணுறதுல ஒரு விஷயம் இருக்குது. அயனிங்கில் வந்து பிரமாதமாக நீங்கள் வந்து ஜாக்கெட்னா இப்படி தான் அயன் பண்ணணும், சுடிதார்னா இப்படி தான் அயன் பண்ணணும், பேண்ட்டுனா இப்படி தான் அயன் பண்ணணும், சுடிதாரோட கால் இப்படி தான் அயன் பண்ணணும், பேண்ட்டுனா இப்படி அயன் பண்ணணும், ஷர்ட்டுனா இப்படி தான் அயன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறைகள்லாம் இருக்குது. அந்த முறைகள் பிரகாரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜாக்கெட்டை தைச்சோன்னா ஒரு பேப்பரில் சுருட்டி கொடுத்துறீங்க. ஒரு சுடிதார் தைச்சோன்னா ஒரு சும்மானாச்சுக்கு மடித்து அதை தேய்க்கிறதே கிடையாது. ஏன்னா தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஃபிட்டே கிடைக்கும். ஜாக்கெட்டும் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அதோட அழகே தனியாக இருக்கும். நீங்கள் என்ன தைச்சாலும் தேய்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, தேய்ச்சி அயன் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட அமைப்பே மாறிடும். மாறிதான் அவங்க கஸ்டமர் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் தப்பாக இருந்தாலும் அது வந்து தப்பு இல்லாமல் காமிச்சிடும். அயனிங்கில் வந்து உங்களுடைய அழகை மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இவ்வளவு தூரம் நம்ம தைச்சிட்டோம், வெட்டிட்டோம், நல்லா ஊக்கு வச்சுட்டோம், பட்டன் கட்டிட்டோம், இவ்வளோ விஷயத்தை தாண்டி அயனிங்கில் வந்து துணியை சரி பண்ணிடலாம். அயன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் மாறும். ஒரு ரெடிமேட் செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரெடிமேட் செட்டு, ரெடிமேட் பேண்டெல்லாம் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அயனிங் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, நீராவி அயனிங் பண்ணுறாங்க. நீராவிக்குள்ளே அயனிங் சட்டை விட்டு அதை அயன் பண்ணோன்னா அது வந்து பஞ்சு மாதிரி கரெக்டாக போய் ஒட்டிக்குது. அது அயன் பாக்ஸ் அதை வந்து சட்டு மேலே போடும்போது பார்த்தா அந்த அயனிங் கசங்காது. 20 நாள் அந்த சட்டை போட்டாங்கன்னாக்கா அப்படியே அந்த 20 நாளும் பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக இருக்கும். அப்போ அயன் பண்ணுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குங்கிறத எல்லாரும் புரிஞ்சுங்க. ஒரு பட்டு சேலை எடுத்தால் கூட ஒரு அயனிங் கடையில் கொடுத்து அயன் பண்ணி தான் பட்டு சேலை கட்டுறீங்க. ஒரு வேஷ்டி சட்டையாக இருந்தாலும் ஒரு லாண்ட்ரி கடையில் கொடுத்து தான் பண்ணுறீங்க. ஒரு ஜாக்கெட் ஒரு திருவிழாவுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு ஜாக்கெட்டை அயன் பண்ணி தான் போடுறீங்க. அப்போ அயன் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா எந்த அளவுக்கு வாடிக்கையாளருக்கு திருப்தி ஏற்படுங்கிறத எல்லாரும் புரிஞ்சுங்க. தைக்கிறத விட அயனிங் பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் உங்கள் ஜாக்கெட் வந்து மங்களகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஓவர்லாக்கு, ஒரு லைனிங் இல்லாத ஜாக்கெட்டுக்கு நீங்கள் ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இருக்காது. லைனிங் உள்ள ஒரு பட்டு ஜாக்கெட்டோ ஒரு ஆரி ஒர்க்கு ஜாக்கெட்டோ இதெல்லாம் பண்ணும்போது உள்ளே வந்து ஓவர்லாக்கு போட்டு அது முறையுடன் ஃபினிஷிங்காக இருக்கணும். உள்ள அந்த ஜாக்கெட்டை வந்து வெளி தோற்றத்தை விட உள் தோற்றம் தான் வந்து பிரமாதமாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் தையல் கலையில் ஒரு உச்சத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாமல் சும்மனாச்சுக்கு வீட்டில் உட்காந்து ஒரு மிஷினை போட்டு நானும் தைக்கிறேன்னு தச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வெல்றதே கிடையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன சார் இப்படி நான் என்ன தைச்சாலும் கஸ்டமருக்கு வந்து சோல்டர் இறங்கி போகுது, அது இறங்கி போகுது, இது போயிடுது, அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு முறையான ஒரு கடவுள் காட்சி எடுத்து அந்த கடவுள்கிட்ட வந்து நீங்கள் அந்த வாத்தியார்கிட்ட நல்ல படிப்புகளை படித்து உங்களை திருத்திக்கணும். ஒரு வாட்டி தான் திருத்த போகிறீங்க. ஒரு 100 ரூபா வாங்குற ஜாக்கெட் நல்லா தைச்சிட்டா 200 ரூபா வாங்கலாம், 300 ரூபா வாங்கலாம், 400 ரூபா வாங்குறது கூட அமைப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் நல்ல வெட்டுமுறை வெட்டி கஸ்டமருக்கு கொடுத்து பாருங்கள், என்ன கூலி வேணாலும் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரெடி ஆக மாட்டேங்கிறீங்க. அதனால் எல்லாருமே நல்ல முறையில் கற்றுக்கிட்டு தைங்க. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இப்போல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, டைலரிங்கில் இவ்வளோ வந்து ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பேர் இருக்கீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ரேடியாக பாடுது, அது வந்து கரகரங்குது, ஒரு டிவி வந்து ஒர்க் பண்ணுது, படம் வரல, உடனே டியூனர் பண்ணுறீங்க, டியூனர் பண்ணால் நல்ல முறையில் பாடுது. அதனால் நல்ல முறையில் பாடுது, நல்ல படம் தெரியுது. அதே மாதிரி உங்களையும் உங்களை டியூன் பண்ணுங்கள். டியூன் பண்ணி இதை விட எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, அவங்கள்ட்ட நம்ம வந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு நல்லபடியாக வெட்டி நல்லபடியாக கஸ்டமருக்கு கொடுத்துடலாங்கிற முறைக்கு வாங்க. நான்லாம் வந்து எப்படி பழகினேன்னாக்கா, பெரிய பெரிய நிறுவனத்தோட துணிகளை வாங்கி பிரித்து அதில் என்னதான் ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் நான் வெட்டி என்னை வந்து நான் முன்னேற்றிக்கிட்டேன்.
அது மாதிரி தான் எல்லாமே என்ன நான் வெட்டாத வெட்டே கிடையாது. என்கிட்ட ஜாக்கெட், சுடிதார், அம்பர்லா, பேண்ட்டு, ஷர்ட்டு, கோட்டு எல்லாமே வெட்டக்கூடிய அதுவும் அத்தனையும் கோடு போட்டு முறையுடன் வெட்டுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடே போடுறதில்ல. ஒரு ஜாக்கெட்டை 4ஆக மடித்து வெட்ட வேண்டியது, வெட்டிட்டு ஜாக்கெட் அளவு ஜாக்கெட்டை வச்சு 2 மணி நேரம் தைக்க வேண்டியது. கோடு போட்டு தைச்சா 1/4 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேலே, ரொம்ப மெதுவாக தைச்சா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா கோடு போட்டுட்டா யார்கிட்ட கொடுத்தாலும் தைச்சிடலாம். ஏன்னா நீ கோடு போடாமல் விட்டுனா நீங்களே தைக்கிங்கிற எண்ணத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கீங்க. நீங்களே எத்தனை நாளைக்கு தைக்க முடியும்? நீங்கள் தைக்கிற இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நல்லா உங்கள் தெருவில் நல்லா தைக்கக்கூடிய ஆள் இருந்தால் கோடு போட்டு கொடுத்தா யார்கிட்ட கொடுத்தாலும் அந்த பொண்ணு தைச்சி கொடுத்தா நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உருப்படி ரெடியாக இருக்கும். அதை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணி பணமாக்கிடலாம். அதனால் நீங்களே தைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு கோடு போட்டு யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாருங்கள். ஏன்னா கோடு போட்டு வெட்டினா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிடலாம். எதுக்குன்னா கோடு போட்டு வெட்டுறதுனால கோட்டில் தைக்காமல் வேறு பக்கமும் இந்த பக்கமாக தைச்சா தப்பாக தைச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அது நல்லா இல்லைன்னு கண்டுபிடிச்சி அவங்கள திருத்திடலாம். திருத்தி வாழ்க்கையில் இன்னொரு யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, எனக்கு ரொம்ப பேர் வந்து கால் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி ஃப்ரெண்டு எனக்கு இப்படி இருக்குது, பேக் இப்படி இருக்குது, கழுத்து கழுந்து போயிடுது, நாட்டு இல்லாமல் நிற்கவே மாட்டேங்குது, ஷோல்டர் கழுண்டு போகுதுங்கிறத விஷயம் தான் அதிகம் பேர் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் எல்லார் வீட்லேயும் நான் போய் பயிற்சி பண்ண அத்தனை பேருமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையை வந்து சின்னதாக வெட்டலை. கை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கை தான் சின்னது, கழுத்து தான் பெருசு. அப்போ கழுத்தை பெருசாக வச்சு கையை சின்னது பண்ணி வெட்டணும். அது யாரும் வெட்டுவதே இல்லை. அதே மாதிரி பின்பக்கம் வந்து நேராக வந்து பாடி லூஸ் வைக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் கிராஸாக வைக்க சொல்லி கொடுத்தேன். அப்போ அந்த கிராஸ் வைக்கும்போது என்ன வந்து பேக் சரியாயிருது. அது மாதிரி பேக் வந்து 6 இன்ச்சு இருந்தால் ஃப்ரண்ட் 6 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கணுங்கிற முறையும் இன்னும் எல்லாருக்குமே தெரியல. பெரும்பாலும் யூடியூப் எல்லாரும் பார்த்து 4ஆக மடித்து போட்டு தான் வெட்டுறாங்களே, ஃப்ரெண்டை கம்மி பண்ணாமல் தான் எல்லாரும் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அப்படி வெட்டாதீர்கள். பேக்கை எப்படி சரி பண்ணுறோமோ அது மாதிரி ஃப்ரெண்டையும் வந்து சரி பண்ணால் மட்டும்தான் அந்த மேனியில் போய் கரெக்டாக உட்காரும். ஆனால் ரெடிமேடு உலகத்தில் எவ்வளோ ஒரு ரெடிமேடுகள் வந்தாலும் பேண்ட் சட்டைகள்லாம் வந்து மாறிடுச்சு. ஏன்னா ஜென்ஸு வந்து ரெடிமேடு வந்ததுனால ஜென்ஸு விலைகள் குறைந்து விட்டன. ஆனால் ஜாக்கெட் குறையவே குறையாது. ஜாக்கெட்டு என்றைக்குமே வந்து அழிவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஜாக்கெட்டை வந்து நல்ல முறையில் வெட்டணுங்கிறத கற்றுக்கங்க. வெட்டு முறை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வெட்டியாளர்கள். அந்த கடை பாருங்கள், அந்த ஊரில் எந்தெந்த கடை வெட்டு முறை இருக்கோ அந்த கடையெல்லாம் வந்து எப்போவுமே கூட்டமாக இருக்கும். அதனால் வெட்டு முறையை நல்ல முறையாக கற்றுக்கிட்டிங்கன்னா ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த தொழிலில் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது வந்து சனீஸ்வர பகவானுடைய தொழில், கேது பகவானுடைய தொழில். நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாகவும் கரெக்டாகவும் வெட்டி கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் சாயங்காலம் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின பணம் வந்து சாயங்காலத்துக்கு மேலே வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த பணம் உங்களை விட்டு போயிடும். ஏன்னா சனி பகவான் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ நல்லது செய்கிறியா, கெடுதல் பண்ணுறியா, கஸ்டமருக்கு நல்லபடியாக தைச்சி கொடுக்குறியா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ வேணுங்க, நீ வந்து ஏதோ தானன்னு தைச்சி கொடுக்க என்ன பண்ணுவார், அந்த பணம் வந்து உங்களை விட்டு விரயமாயிட்டே இருக்கும். ஒரு பணம் கூட தங்காது. ஏன்னா தையல் கலை வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், சனி பகவானுடைய தொழில். அந்த சக்கரம் எப்படி சுற்றுதோ அதுபோல் உங்களுடைய பணமும் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் முறையுடன் கற்று முறையுடன் கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வாங்கினா மட்டும்தான், கஸ்டமர் போட்டவனா அழகாக இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். இல்லைன்னா அவங்க எப்படிலாம் கத்துவாங்கன்னு தெரியும். நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன சாபங்கள் விடுறாங்களோ அந்த சாபங்கள் அனைத்தும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து சேரும். அதனால் தையல் கலையில் வந்து ரொம்ப பேர் கடைசி நேரத்தில் தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னாக்கா நல்லா புரிஞ்சுக்குங்க. தையல் கலையில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவோ பணம் சம்பாதித்தவர்கள் அனைவரும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனவங்க தான் ரொம்ப பேர். நான் காட்சியை பார்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஊர்லேயே பாருங்கள், பெரிய டெய்லராக இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேறு மாதிரி ஒரு கெட்ட சவகாசங்கள் இது மாதிரி போய் சனி பகவான் வந்து அவர் நல்லது செய்யாமல் வேறு மாதிரி கொண்டு போயிடுவார். அதனால் இந்த தொழிலில் வந்து இருக்கிறவங்க ஜாக்கிரதையாகவும் ஒழுங்காகவும் வாடிக்கையாளர்களை வந்து தெய்வமாக கருதி, வாடிக்கையாளர்கள் தான் நம்மளுடைய தெய்வம், அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம். அதனால் வாடிக்கையாளர் எந்த அளவுக்கு நம்ம திருப்தி பண்ணுறோமோ அந்த வாடிக்கையாளர் நம்மளை வாழ்த்த நம்ம குடும்பம் வாழும், நம்ம குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க வாழ்வாங்க, எல்லாருமே வாழ்வாங்க. அதனால் உங்கள் பிள்ளைகளை எப்படி நல்ல வாத்தியார்கிட்ட போய் படிக்க வைக்கிறீங்களோ
அதுக்கு தாலி அடகு வைக்கிறீங்க, தங்கத்தை அடகு வைக்கிறீங்க, எல்லாத்தையுமே அடகு வச்சு படிக்க வைக்கிறீங்க. ஆனால் உங்களை திருத்துவதற்கு நல்ல வாத்தியார்கிட்ட படித்து நல்ல கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய பணம் உங்கள் கல்லாப்பட்டியில் இருக்கும். இல்லாட்டி அந்த பணம் வீட்டுக்கு போகக்குள்ள செலவாயிரும். அதனால் எல்லாருமே இந்த சனி பகவான் தொழில், இது கேது பகவானோட தொழில். நூல் பட்டன்கிறது கேது, சனிங்கிறது வந்து நம்ம கத்திரிக்கோல் பிடிக்கிறோம், மிஷினை தொடுறோம், இது ரெண்டுமே சனி. இந்த சனி பகவான் வந்து நேர்மைக்குரியவர். நேர்மை மாறினால் அவர் என்ன செய்வார்? சனி புத்தியோ சனி திசையோ 7.5 சனியோ இதெல்லாம் பிடிச்சா என்ன நடக்குமோ அதுதான் தினமும் அவர் காமிப்பார். அதனால் நம்மளை திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த தொழிலில் பெரிய வெற்றியாளராக மாற முடியும். பெருசாக நீங்கள் வரவே முடியும். அதனால் தையல் கலை வந்து சாதாரண கலை அல்ல, சாதாரண கலையே அல்ல. அடுத்தவங்களுக்கு தச்சு கொடுக்குற விஷயம். அவங்க எந்த அளவுக்கு நம்மளை வாழ்த்துறாங்களோ வாழ்த்த நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் கஸ்டமருக்கு தைக்கிற அத்தனை ட்ரெஸ்ஸுகளும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நன்றாக இருந்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்துக்கு செல்ல முடியும். அதனால் எல்லாருமே இந்த வீடியோவை முக்கியமாக எதுக்கு போகிறேன்னா, எனக்கிட்ட படிக்க வந்த பிள்ளைகளும் படித்தவர்களும், ஏன்னா திருவரம்பூரில் இருக்கிற அத்தனை குடும்பத்தில் போய் கேட்டிங்கனாக்கா, இந்த திருவரம்பூரில் இறங்கி எங்கே வேணாலும் கேட்டிங்கனாலும் அவ்வளோ பிள்ளைகளும் என்னிட்ட வெளியே போன பிள்ளைங்க தான். அவ்வளோ பிள்ளைகளும் வீட்டில் தைக்கிறாங்க. நான் சொல்லி கொடுத்த கலை வந்து வேற. மித்தவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு இங்கே ஏமாத்துற கதையே இருக்காது. ஒவ்வொரு உருப்படியும் இங்கே தச்சு அந்த பிள்ளைகளை உருவாக்கி தான் வெளியே அனுப்புவேன். ஏன்னா நாங்கள் நடத்துகிற டைலரிங் ஸ்கூல் வேற. அதனால் எல்லாருமே டைலரிங் ஸ்கூல் நடத்துகிறவங்களும் இதை வந்து ரொம்ப புஸ்தகத்தை வச்சு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக என்ன சொல்லணுமோ, அனுபவ ரீதியாக அந்த பிள்ளைக்கு எப்படிலாம் கற்றுக் கொடுத்து வீட்டில் தைக்க வச்சு பணமாக்க முடியுமோ அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் அவங்க வெற்றியாளராக முடியும். அப்பொழுது தான் உங்களுடைய அந்த பணம் வந்து உங்கள்கிட்ட நிற்கும். இல்லாட்டி பணம் வந்து உங்களிடம் இந்த சனி பகவான் வந்து பறித்து விடுவார். அதனால் இந்த கலையை பண்ணுறவங்க அனைத்து பேரும் பயபக்தியுடனும் கரெக்டாகவும் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம், வெற்றியாளராக மாறலாம். கடைசி வரைக்கும் உங்களை வந்து சனி பகவான் காப்பாற்றுவார், கேது பகவான் காப்பாற்றுவார். அதனால் இந்த கலையை பண்ணக்கூடிய அத்தனை பேரும் பயத்துடனும் கரெக்டாகவும் சரியாகவும் வாடிக்கையாளருக்கு தைக்கணும், வாடிக்கையாளர்கிட்ட வாழ்த்துக்களை வாங்கணுங்கிற முறையில் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தா நீங்கள் வெற்றியாளராக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா உங்களை பயமுறுத்துறதுக்கோ வைக்கிறதுக்கோ கிடையாது, சரியான முறையில் நீங்கள் மாறணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்து சரியான முறையில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மாற்றம் இருந்தால் நிச்சயம் வாழ்க்கை மாறும். எண்ணங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த எண்ணத்தை கொண்டு போகிறீங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் மாறும். அதனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் இங்கே பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும், வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், இந்த வீடியோவை பார்த்த உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு இந்த கலை உங்களை வாழ வைக்கணும்னா நான் சொன்ன விஷயத்தை கடைபிடித்து பாருங்கள், நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். இதற்கப்புறம் வந்து என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்ல போகிறேன். இந்த கலையை முழுதாக கற்றுக்கொண்டவர்கள் அனைவருமே அவர்களுக்கு அதிர்ஷ்டமான சில விஷயங்களை செய்து வைத்தால் அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களை காப்பாற்றி பெரிய வெற்றியை கொண்டு போகும். ஏன்னா இதை முறையோடு செஞ்சாதான் அந்த அதிர்ஷ்டம் எங்கேயோ ஒரு குருநாதர் காட்சியளித்து அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். அந்த அதிர்ஷ்டமும் உங்களிடம் வந்து சேர்ந்து விட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய புகழுக்கு சென்று விடுவீர்கள். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.